பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாயிருப்பாய் என்று சொல்லி. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாய் ஆண்டவர் நம்மை வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். மாத்திரமல்ல, உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ராஜ முடி என்று சொன்னால் ராஜாக்களுக்குரிய ஒரு அலங்காரம், ராஜாக்களுக்குரிய ஒரு மகிமையின் கிரீடமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தில் எப்பொழுதும் வைத்து அழகு பார்க்க விரும்புகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் உற்சாகமாய் காணப்படும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் நம் மேலே அது பூக்கும், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் கிரீடம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் கிரீடம், அந்த வாடாத கிரீடம், அந்த அற்புதமான ஒரு கிரீடம், அந்த கிரீடம் நம்மேலே பூக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ஆண்டவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார். நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை அதம் பண்ணி அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைப்பார். ஆனால் நம் மீதிலே நம்முடைய கிரீடத்தை ஆண்டவர் மலரச் செய்வார். அவன் கிரீடம் பூக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிரீடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பூத்து குலங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் துதித்து கொண்டே இருப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முந்தின வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு உத்தமமாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடி நிறைவேற்றும் பொழுது, ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நிறைவேற்றும் பொழுது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அது முதல் நாம் என்றைக்கு நிறைவேற்றுகிறோமோ அது முதல் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில நாமும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி நிறைவு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிரீடம் நீதியின் கிரீடம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை அந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அந்த கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம்மை கிரீடமாக வைக்க விரும்புகிறார். நம்மேலே அவருடைய நீதியின் கிரீடத்தை வைக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையில அவ்வளவாய் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற ஒரு தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 2 சொல்லுகிறது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலிலான் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக மாற்றுகிறார். தமது கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். நம்மை துலக்கமான அம்பாக்கி தம்முடைய அம்பரா துணியிலேயே ஆண்டவர் மூடி வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நான் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாய் மாற்றி அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து நம்மை துலக்கமான அம்பாக்கி அவருடைய அம்பரா துணியிலே ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்து காத்து கொள்ளுகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பிற்காக நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் 9 சொல்லுகிறது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையின் கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது நமக்கு தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கிறது? எது நமக்கு மகிமையின் கிரீடத்தை கொடுக்கிறது? அவருடைய வழிகளில் நான் நடக்கும்போது, அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய ஆலோசனைகளை கேட்கும் பொழுது, அது அவர் நம்முடைய தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது ஒவ்வொருடைய தலைக்கும் அலங்காரமான முடியை கிரீடத்தை கொடுக்கிறது. மாத்திரமல்ல, மகிமையான கிரீடத்தை அவர்களுக்கு சூட்டுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நமக்கென்று ஆண்டவர் கிரீடங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகிறது என்று சொன்ன ஆண்டவர், ஒவ்வொருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு அவருடைய கஷ்டங்களை மாற்றி அவர்களை உம்முடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடமாய், தேவனுடைய கரத்திலே ஒரு ராஜ முடியாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தி ஆசீர்வதியும் சுவாமி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.